Heavenly Father, பரலோக தகப்பனே, we are calling upon you, Lord. உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம். We are your children. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். We love you so much. உங்களை மிகவும் நாங்கள் நேசிக்கிறோம். With all our heart. முழு இதயத்தோடு. With all our soul. முழு ஆத்மாவோடு. With all our strength. முழு பலத்தோடு. We love our neighbors. எங்களுடைய அயல்காரர்களை நேசிக்கிறோம். As we love ourselves. எங்களை நேசிப்பது போலவே நாங்கள் நேசிக்கிறோம். Let there be no hatred in our life. எங்களுடைய வாழ்க்கையில எந்த வெறுப்பும் இருக்க வேண்டாம். Fill us with the love of the cross. சிலுவையின் அன்பினாலே எங்களை நிரப்பும். Fill us with the love you loved your son Jesus. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நீர் எந்த அன்பிலே நிரப்பினீரோ அதே அன்பிலே எங்களை நிரப்பும் தகப்பனே. Let we have the same love forever loving Jesus. அதே அன்பு எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அன்புக்குரிய இயேசு கிறிஸ்துவானவரே. Oh Lord Jesus. இயேசு கிறிஸ்துவே. We acknowledge you are the Son of God. நீங்கள் தேவ குமாரன் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். You born through the womb of the Virgin Mary by the power of the Holy Spirit. நீர் கன்னி மரியாளின் கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே ஜன்மித்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். You died for us upon the cross. நீங்கள் எங்களுக்காக சிலுவையிலே மரணம் அடைந்தீர். In order to wipe out our sin and iniquity. எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீர் மாற்றுவதற்காக நீர் மரணம் அடைந்தீர். In order to deliver us from all the iniquity, sickness and sorrow. எல்லா அக்கிரமங்களும் வியாதிகளும் சோதனையிலிருந்து எங்களை விடுவிக்கும்படி நீர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டீர். For you bore everything for us. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர். That's why we are very thankful to you, Jesus Christ. அதற்காக தான் நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பா. We are also thankful to you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். You are the Spirit of holiness. நீரே பரிசுத்தத்தின் ஆவியாக இருக்கிறீர். Oh, you have raised the Jesus Christ from death to life. இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு எழுப்பி இருக்கிறீர். We want the same Spirit come and dawn upon our body this time. அதே ஆவி எங்களுடைய சரீரத்திலும் இப்பொழுதே இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். God, no dead things live in our life. தேவனே, எந்த மரித்த காரியமும் எங்களுடைய சரீரத்திலே இனி இருக்க கூடாது. Yeah, Jesus Christ is living. இயேசு கிறிஸ்து ஜீவிப்பது போல We want to live like Jesus. நாங்களும் இயேசுவை போலவே வாழ விரும்புகிறோம். God, what we are meditating these days. தேவனே, இந்த காலங்களில் நாங்கள் எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோமோ 1 Corinthians chapter 1 verse 18. 1 கொரிந்தியர் 1:18 The doctrine of the cross சிலுவையின் உபதேசங்கள் and is a foolishness to the people who are perishing. அது நசித்து போகிறவர்களுக்கு ஒரு பைத்தியமாக காணப்படுகிறது. But to all of us who are listening your voice this night, ஆனால் உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குமே it is the power of God. அது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. Let that power come from the cross. அந்த வல்லமை சிலுவையிலிருந்து வரட்டும். We all humble ourselves. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையே தாழ்த்திக் கொள்கிறோம். We all seek your face. உங்களுடைய முகத்தை தேடுகிறோம். We all depart from our wickedness. எங்களுடைய தீமையிலிருந்து நாங்கள் விலகுகிறோம். We all pray unto you. உங்களிடத்திலே நாங்கள் அப்படி ஜெபிக்கிறோம். We want your same power in our life. உம்முடைய அதே வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டும். We want to live for you, Lord. உங்களுக்காக வாழ விரும்புகிறோம். Those are asking that power. யாரெல்லாம் அந்த வல்லமையை கேட்கிறார்களோ Fill everyone, Lord, with the same power. அதே வல்லமையோட கூட ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும் அப்பா. Fill your servant Harry Gomes. உம்முடைய வேலைக்காரராக இருக்கிற ஹாரி கோம்ஸை நிரப்பும். Fill Tejasvi. Fill தேஜஸ்வி கோம்ஸை Fill all நிரப்பும். the listeners this night. இந்த இரவிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் Let நிரப்பும். your good name be glorified. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. Powerful hallelujah. ஹalleluya. Powerful amen. வல்லமையான ஆமென் சொல்லுவோம். Power of the cross. சிலுவையின் வல்லமை Fill all of us, Lord. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. Be with us and bless us. எங்கள் இடத்திலே இருந்து எங்களை நிரப்பும். Speak to us this night. எங்களை ஆசீர்வதித்து எங்களிடத்திலே பேசும். We pray to Father in Christ Jesus' most holy name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவின் இடத்திலே ஜெபித்திருக்கிறோம். Everybody said yes, Lord. ஆம் தேவன் என்று சொல்லுவோம். Lift up your hand. Everybody said amen, Lord. ஆமென். Everybody say hallelujah, Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah, God. ஹalleluya. ஹalleluya. Clap your hand and thank God. Thank Jehovah, thank Jesus Christ, thank Holy Spirit. Amen. Amen. You may be kindly seated this night. Amen. Hallelujah. 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 In these 21 days, all our problems go away. இந்த 21 நாட்களிலே நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு.
all the full of the power of God fill our life. தேவனின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. What we are meditating every night. எல்லா இரவும் நாம் எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் 1 Corinthians chapter 1 verse 18. 1 கொரிந்தியர் 1:18. Cross is the foolishness to the people who are perishing. சிலுவையின் உபதேசமோ நசித்து போகிற ஜனங்களுக்கு பைத்தியமாக காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். But who believe Jesus Christ died for us on the cross. ஆனால் யாரெல்லாம் இயேசு நமக்காக சிலுவையிலே மரணம் அடைந்தார் என்று He விசுவாசிக்கிறீர்களோ rose from the dead for us on the third day. அவர் நமக்காக மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறீர்களோ He is living for us on the right hand side of the Father. அவர் தகப்பனின் வலது பார்சத்திலே நமக்காக ஜீவனோட இருக்கிறார் என்று நம்புகிறீர்களோ We get the new power. நமக்கு புதிய வல்லமை கிடைக்கும். All the weakness go away. எல்லா சோர்வும் நீங்கிவிடும். All the sickness go away. எல்லா வியாதிகளும் நீங்கிவிடும். All the sin go away. எல்லா பாவங்களும் நீங்கிவிடும். All the iniquity go away. எல்லா அக்கிரமங்களும் நீங்கிவிடும். All the poverty go away. எல்லா தரித்திரமும் நீங்கிவிடும். All the problems go away. எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும். We get only good answer from the cross. சிலுவையிலிருந்து நல்ல பதிலை மாத்திரமே நமக்கு தேவன் தருவார். Those are believe somebody said bigger, louder, hallelujah. Hallelujah. Pastor Balan is here. Punjab, hallelujah. Let him tell. Tell Punjab, hallelujah. Somebody beat out his hallelujah right now. அவரோட ஹalleluya பார்க்கலும் சத்தமா நான் சொல்ல முடியும் என்று ஒரு ஆள் சவால் எடுத்து சொல்லுங்க. என்ன சத்தமா இருக்கிற பார்க்கறா? எதுக்குடா பாஸ்டரா இருக்கிறா? எதுக்கா இருக்கிற பாஸ்டரா? சொல்லு. Hallelujah. Amen. Amen. I beat out Balaam. Amen. Amen. Power of cross சிலுவையின் வல்லமை flow in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நிரப்பி வழிய வேண்டும். Every time when we say hallelujah, ஒவ்வொரு முறை நாம் ஹalleluya சொல்லும்போது God who is dwelling in the heaven come in the midst of us. தேவன் பரலோகத்திலே இருக்கிறவர் நமக்காக இறங்கி வருவார். Amen. All these nights we are meditating initially about the cross. Then we meditated upon the power of God Jehovah. Then until yesterday we meditated on the power of Jesus Christ. நாம் இந்த காலங்களிலே தியானிக்க ஆரம்பித்தது முதலாவதாக சிலுவையின் வல்லமை குறித்து தியானித்தோம். அதற்கு பின்பு யெகோவா தேவனின் வல்லமை குறித்து தியானித்தோம். நேற்றைய தினம் வரலும் இயேசுவின் வல்லமை குறித்து பார்த்திருக்கிறோம். This night, இந்த இரவிலேயோ when you believe நீங்கள் விசுவாசித்தால் Jesus Christ died for you on the cross, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே மரணம் அடைந்தார் என்று what விசுவாசித்தால் are the benefits from Jesus Christ authority and power we get as a believer? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் நாம் எந்த காரியங்களை லாபமாக பெற்றுக்கொள்வோம் என்பதையே நாம் பார்க்க போகிறோம். Amen. ஆமென். God teach only things of the prophet. He never teach things of the loss. தேவன் எப்பொழுதுமே லாபகரமான காரியங்களை மாத்திரமே நமக்கு கற்று தருவார். நஷ்டத்தின் காரியங்களை நமக்கு கற்று தர மாட்டார். This night when you believe Jesus Christ, இந்த இரவிலே நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீர்கள் when you என்றால், believe the cross, நீங்கள் சிலுவையை விசுவாசித்தால் from your diary உங்களுடைய புஸ்தகத்திலே you can write it. நீங்கள் எழுதி கொள்ள வேண்டியது, You never hear the word called loss. நீங்கள் இனி நஷ்டம் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். You hear word called the prophet. நீங்கள் இனி லாபகரமான வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். Who is teaching that words of the prophet? யார் அந்த லாபகரமான வார்த்தையை உங்களுக்கு கற்று தருகிறார்? God Almighty said. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார். Isaiah 48 verse 17. ஐசையா 48:17. He said, I will teach you things of the prophet. தேவன் சொன்னார், நான் உனக்கு லாபகரமான காரியங்களை கற்று தருவேன் என்றார். What is the things of prophet? அந்த லாபகரமான காரியங்கள் என்னது? Ever sufferings of the Jesus இயேசு அனுபவித்த எல்லா பாடுகளும் brought the prophet to our life. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு லாபமாக மாறி இருக்கிறது. Somebody say Punjab hallelujah. Hallelujah. Amen. Jesu has beaten out now Balaam. Praise the Lord.
Amen. Amen. Hallelujah. Hallelujah. God is gracious. தேவன் கிருபை நிறைந்தவர். We are worshiping God. நாம் தேவனை ஆராதிக்கிறோம். We get the power. நமக்கு வல்லமை வரும். Amen. Amen. What are the benefits we get from the Jesus Christ? What authority, what power we get from cross? சிலுவையிலிருந்து நாம் அவருடைய அதிகாரத்தின் மூலமாகவும் வல்லமையின் மூலமாகவும் என்ன லாபகரமான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை பார்க்கலாம். John chapter 17 verse 2. யோவான் 17:2. Father God Jehovah, He gave the power and authority to Jesus Christ over all the mankind. தகப்பனாக இருக்கிற யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மனிதர்கள் மேலும் ஆண்டு கொள்ளுகின்ற ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். So that He may give the eternal life to all whom God has given always. எப்பொழுதுமே Always. எப்பொழுதுமே Jesus Christ is going to be with us. இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்க போகிறார். Earth is not eternal. இந்த பூமியானது நித்தியமான ஒரு காரியம் அல்ல. But the cross is eternal. ஆனால் சிலுவையோ நித்தியத்திற்கும் இருக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. That's why this night you have to believe. அதனால தான் இந்த இரவிலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம். What Father given the power and authority to Jesus Christ? தகப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த வல்லமையும் அதிகாரத்தையும் தந்திருக்கிறாரோ The same power and authority we carry this night. இந்த இரவிலே அதே வல்லமையும் அதிகாரத்தை நாம் சுமந்து செல்ல போகிறோம். That's why Jesus Christ said. அதனால தான் இயேசு சொல்லி இருக்கிறார். John 14 verse 12. யோவான் 14:12. Whosoever believe me, I am the Son of God. நான் தேவகுமாரன் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ He said, whatever I have done when I am sojourning on this earth, you will do all those things and you will do much more things than that. ஆமென். பூமியிலே நான் வாழ்ந்த நாட்களிலே எந்த காரியங்களை நான் செய்தேனோ நீங்கள் அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Amen. ஆமென். Hallelujah. 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 When Jesus Christ was sojourning on the earth, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே nowhere it is written, and his shadow has healed the sick. எங்கேயுமே அவருடைய நிழல் ரோகத்தை சுகமாக்கி இருக்கிறது என்று எழுதப்படவில்லை. But when he saved a man called the Peter, who is a sinner. ஆனால் எப்பொழுதாகிலும் பேதுரு என்கின்ற ஒரு பாவம் நிறைந்த மனிதனை அவர் ரட்சித்தாரோ Luke chapter 5 verse 8. லூக்கா 5:8. Peter himself admitted, I am a sinner. பேதுரு அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் நான் ஒரு பாவி என்று. Go from me. என்னிடத்திலிருந்து விலகி செல்லும் என்றார். After followed the Jesus, அவர் இயேசுவை பின்பற்றின தொடங்கின பிறகு 3.5 years, ஒரு 3.5 வருடங்களுக்கு பிறகு when Jesus Christ has to go to the cross, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகின்ற நேரத்திலே and Peter again denied Jesus, பேதுரு மீண்டும் இயேசுவை மறுதலித்தார். denied himself. அவரையே அவர் மறுதலித்தார். He cursed himself. அவரையே சபித்துக் கொண்டார். And all the disciples ran away. எல்லா சீஷர்களும் ஓடி போனார்கள். And Judas has kissed the hand of Jesus and said, you are my friend, and but betrayed him. யூதாஸ் ஆனவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே முத்தத்தை தந்ததின் மூலமாக அவரைக்கு துரோகம் செய்த ஒரு மனிதராக இருக்கிறார். Matthew 26 verse 51 and 56. மத்தேயு 26:56-51. Matthew 26 68 to 74. மத்தேயு 26:68 முதல் 74 வரை. All those things happened like that. எல்லா காரியங்களும் அதே போல நடைபெற்றது. But when Jesus Christ died on the cross, ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்த போது rose from the dead on the third day, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த நேரத்திலே doors were closed. அங்க கதவுகள் மூடப்பட்டது. But Jesus Christ came inside. ஆனால் இயேசு கிறிஸ்து உள்ளே வந்தார். He ate something food with that disciples. அவர் அந்த சீஷர்களோட கூட உணவு சாப்பிட்டார். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? Hades and hell cannot hold Jesus Christ forever. பாதாளத்தின் வாசல்கள் இயேசு கிறிஸ்துவை நிரந்தரமாக கட்டி பிடித்து வைக்க முடியாது என்பதுதான் அதன் அர்த்தம். The moment the disciples believed it. எப்பொழுதாகிலும் சீஷர்கள் அதை விசுவாசித்தார்களோ Acts chapter 5 verse 15. அப்போஸ்தலர் 5:15. The shadow of the Peter started healing the sick. பேதுருவின் நிழலானது வியாதி நிறைந்த மனிதர்களுக்கு சுகம் தந்ததாக நாம் வாசிக்கிறோம். Mark 6 verse 56. மார்க் 6:56. Luke chapter 6 verse 19. லூக்கா 6:19. And through Jesus Christ garments, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் மூலமாக the virtue gone. Virtue. ஒரு வல்லமை புறப்பட்டது. But in the life of the Paul, in the life of the Paul,
ஆனால் அப்போஸ்தலர் பவுலின் வாழ்க்கையிலே When you see Acts chapter 19, நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் or அதிகாரத்திலே 12 and 13, 12 13 வசனங்கள் even his handkerchief taken by the people to the different distant places where the people are possessed by the devil, the moment the handkerchief is put, they were healed. ஆமென். பவுலின் கை ருமாலை எந்த தேசத்துக்கு எடுத்து சென்றார்களோ அங்கே இருக்கிற மனிதர்கள் சுகமானார்கள். அசுத்தாவி நிறைந்த மனிதர்கள் கூட அந்த இடத்துல விடுதலையாக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். Jesus Christ, when he was sojourning on the earth, who touched Jesus, they were healed. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே அவருடைய வஸ்திரத்தை தொட்டவர்கள் எல்லாம் சுகமானார்கள். Paul's time in the handkerchiefs carried, it has healed the sick. பவுலின் காலங்களிலே அந்த கை ருமால் வந்து சுகமாக்கி இருக்கிறது. You have to understand, நீங்கள் புரிந்து கொள்ள the வேண்டும். same power அதே வல்லமை grant unto every one of us this night who are listening this message. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அதே வல்லமையை தருவார். We are not powerless people. நாம் வல்லமை இல்லாத மனிதர்கள் அல்ல. You may have the light, உங்களுக்கு ஒளி இருக்கலாம், you may have the wire, அதற்கான வயர்கள் கூட you இருக்கலாம், may have the switch, உங்க கையில சுவிட்ச் கூட இருக்கலாம். but if the electricity don't flow ஆனால் இந்த இடத்திலே அந்த மின்சாரம் பாயவில்லை என்றால் and the light cannot glow, இங்க இருக்கிற அந்த எந்த லைட்டுமே எரியாது. same way switch is called the Father God, அந்த சுவிட்ச் என்பது நம்முடைய தகப்பன் ஆக இருக்கிறவராக இருக்கிறார். the bulb is called Jesus Christ, இந்த விளக்கானது இயேசு கிறிஸ்து, and the wire electricity is called the Holy Spirit. அதுக்கு ரெண்டுக்கும் சம்பந்தப்படுத்துகின்ற அந்த வயரானது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். When only the three people combination work in our life, அந்த மூவரோட செயற்கையுமே நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் போது மாத்திரமே when you put the switch நீங்கள் சுவிட்சை தட்டும்போது and what happened, the light illuminate, அப்பொழுது அந்த இடத்திலே ஒளி வரும், லைட் எரியும். not only illuminate on Jesus, அந்த இயேசு அந்த ஒளியை ஏற்றுவதல்ல, you and me illuminate, நீங்களும் நானும் அப்படி வெளிச்சமாக இருப்போம். we illuminate. நாமும் விளக்காக எரிவோம். Some of my meetings, என்னுடைய சில கூட்டங்களிலே the light of Jesus Christ came upon my head. இயேசு கிறிஸ்துவின் ஒளியானது என்னுடைய தலையிலே வந்தது. I have the pictures even today. அதன் போட்டோ நான் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கேன். Some of the meetings light in front of me, சில கூட்டங்களிலே அந்த ஒளி எனக்கு முன்பதாக when வந்திருக்கிறது. I'm talking with the tube light, big light of God. நான் அங்க டியூப் லைட் வெளிச்சத்தை தான் பேசுறேன், ஆனா பெரிய வெளிச்சமோ எனக்கு முன்பதாக வந்தது. Natural we can't see, இயற்கையிலே நாம் அதை காண முடியாது. supernatural God will show every one of you this night. அசாதாரணமான கண்ணின் மூலமாக தேவன் அப்பேற்பட்ட ஒளியை உங்களுக்கும் காண்பிப்பார். Don't live the weak life. சோர்வான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழாதீர்கள். We are weak, no doubt, but what God Jesus said to Paul, நாம் எல்லாரும் பலவீனமானவர்கள் தான், ஆனால் அப்போஸ்தலர் பவுலின் இடத்திலே இயேசு என்ன சொன்னார்? 2 Corinthians 12:9, 2 கொரிந்தியர் 12:9, in your weakness உன்னுடைய பலவீனத்திலே my grace is enough, என்னுடைய கிருபை போதுமானது, it will make perfect. அது உனக்கு பரிபூர்ணமாக இருக்கும் என்றார். Amen. ஆமென். Since today morning I was lying down on the bed, நான் இன்று காலையிலிருந்து என்னுடைய பெட்டிலே படுத்து கொண்டிருந்தேன். I felt very tired. எனக்கு ரொம்ப பலவீனமா இருந்தது. I came to the church, நான் ஆலயத்திற்கு வந்தேன். I started calling upon the Lord, நான் தேவனை கூப்பிட்டேன். I got the power back. எனக்கு அந்த வல்லமை திரும்ப வந்தது. ஆமென். I am not a powerless. நான் வல்லமை இல்லாத மனிதன் The அல்ல. power of the cross அந்த சிலுவையின் வல்லமை come to you and come to me every moment by depending upon grace. உங்கள் மேலும் என் மேலும் எல்லா நேரத்திலும் எப்படி வரும்? அந்த கிருபையை நாம் சார்ந்திருக்கும் போதே நம் மேலே வரும். Grace means what? Grace means what? கிருபை என்றால் என்ன? Everybody sing கிருபையே. Anthony. Amen. What is the meaning? You understand now. நீங்கள் அந்த கிருபையின் அர்த்தம் என்ன என்று இப்ப புரிந்து கொள்ளுங்கள். What we cannot do, நாம் செய்ய முடியாத காரியத்தை Jesus Christ will come and do for us. இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து அதை நடத்தி தருவார். That ability called the grace. அந்த திறமையானது தான் கிருபை என்று சொல்லப்படுகிறது. When we say Jesus, I am helpless, hopeless, இயேசுவே நான் வீணானவன், எனக்கு ஒன்று முடியாது என்று சொல்லும்போது, come, நீ எனக்காக இறங்கி help வாரும், me. எனக்கு உதவி செய்யும், He will come and help you. உங்களுக்காக அவர் வந்து இறங்கி That's உதவி called the செய்வார். grace. அதுதான் கிருபை. That's called the grace. அதுதான் கிருபை. Now say grace. நீங்க இப்ப கிருபைன்னு சொல்லுங்க. Grace is enough. உம்முடைய கிருபை போதுமானதுன்னு Grace சொல்லுங்க. is enough. கிருபை போதுமானதுன்னு Grace is சொல்லுங்க. enough. உம்முடைய கிருபை போதுமானதப்பா. Amen. ஆமென். Amen. ஆமென். Not vitamins. Vitamins will give you some power.
நீங்க சாப்பிடுகிற சத்து மாத்திரைகள் சில உங்களுக்கு பலத்தை தரலாம். but cross give the full power. ஆனால் சிலுவையே முழு பலத்தையும் வல்லமையும் தரும். I also take vitamin, நானும் சத்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வேன். but I depend upon power of cross. ஆனாலும் நான் சிலுவையின் வல்லமை மேலே சார்ந்திருப்பேன். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. I tell everybody in the church, medicine cleanse, Jesus Christ stripes cures our life. நான் ஆலயத்தில் எல்லார் இடத்துல சொல்லுகிற காரியம், மருந்துகள் உங்களை சுகமாக்கும், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அடிகளே உங்களை சுஸ்தமாக்கும் என்று நான் சொல்லுவேன். Amen. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. How the Father given the life to Jesus, same life we live. தகப்பன் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவனை தந்தாரோ அதே ஜீவன் நாம் வாழ்வோம். Always smile and live. எப்பொழுதுமே சிரித்துக்கொண்டே வாழுங்கள். Amen. ஆமென். If we always cry, even our own wife don't see our face. நாம் எப்பொழுதுமே அழுது கொண்டே இருந்தா நம்முடைய மனைவி கூட நம்முடைய முகத்தை பார்க்க மாட்டார்கள். And your husband also don't see. உங்களுடைய கணவனும் பார்க்க மாட்டார். Change the style of your face. உங்களுடைய முகத்தின் பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். Jesus Christ laughed at the devil. இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானை பார்த்து சிரித்தார். Psalm 2 verse 4. சங்கீதம் 2:4. Why it is defeated already in him. ஏனென்றால் அவரை பொறுத்தமட்டிலும் அவர் ஏற்கனவே சாத்தானை மேற்கொண்டவராக இருக்கிறார். That's why he laughed. அதனால தான் அவரால் சிரிக்க முடிந்தது. That's why every time before you win the battle, tell Jesus, you laughed, I also laughed. அதனால தான் நீங்கள் எந்த போராட்டத்திலும் முதலாவதாக சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவே நீர் சிரித்தது போலவே நானும் சிரித்திருக்கிறேன் இந்த சாத்தானுக்கு எதிராக என்று சொல்ல வேண்டும். அதுதான் இயேசுவின் வாழ்க்கை. Amen. Number 2. இரண்டாவதாக, when we believe the cross, நாம் சிலுவையை விசுவாசிக்கும்போது, when we believe Jesus, நாம் இயேசுவை விசுவாசிக்கும்போது we get the strength நமக்கு ஒரு பலன் வரும். to do whatever God given you. தேவன் உங்களுக்காக குறித்ததை செய்வதற்கான பலன். To run your family. உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு. To do your job. உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு. To do your business. உங்களுடைய வியாபாரங்களை நடத்துவதற்கு. To do your agriculture. உங்களுடைய விவசாயத்தை செய்வதற்கு. To do your ministry. உங்களுடைய ஊழியங்களை செய்வதற்கு. God will give you strength. தேவன் உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். That's why Saint Paul said one biggest statement. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் ஒரு பெரிய வாக்கியத்தை சொல்லி இருக்கிறார். Philippians chapter 4 verse 13. பிலிப்பியர் 4:13. He said, I can do all things through Jesus Christ. எனக்கு இருக்கிற கர்த்தரின் மூலமாக எல்லா காரியத்தையும் நான் செய்ய முடியும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். Who strengthen me? அவர் என்னை பலப்படுத்துகிறபடினாலே. Who empowers me? அவர் என்னை பலப்படுத்துகிறதுனாலே. Amen. Empowering means what? பலப்படுத்துவது என்றால் என்ன? Inner strength. உள்ளான மனிதன் பலப்படுவது. Confidence on the cross. சிலுவையின் மேலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. Confidence after the battle we get the peace of Jesus. ஒரு போராட்டத்துக்கு பிறகு இயேசுவின் சமாதானம் வரும் என்பது நிச்சயம். What Paul said? அப்போஸ்தலர் பவுல் என்ன சொன்னார்? I can do all things. All things. நான் எல்லா காரியத்தையும் செய்வேன் என்று சொன்னார். He has not told one thing. அவர் நான் ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய முடியும் என்று சொல்லவில்லை. நான் எல்லா காரியத்தையும் செய்வேன் என்றார். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? When the occasion come, உங்களுக்கு ஒரு சூழ்நிலை எழும்பும்போது, say you have to cook, your wife is away, you have to cook the food. உங்களுடைய மனைவி இல்லாத நேரத்தில் நீங்கள் சமைக்கணும்னு நினைச்சுக்கங்க. God will give the ability to cook better than Amuda to Jayakumar. ஜெயக்குமார் அங்கிளுக்கு அமுதா ஆண்டி விட நல்லா சமைக்கும்படி தேவன் ஒரு திராணியை தருவார். Before I married, I was a very good cook. எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பதாக நான் நல்ல ஒரு சமைக்கிற ஒருவனாக இருந்தேன். When I was in Bombay, I was having a old man friend called Raidu. நான் பாம்பேல வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே எனக்கு ராயுடு என்று சொல்லி ஒரு சிநேகிதர் உண்டு. And Sunday is holiday for us. அப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு லீவ். Every Sunday we try one new recipe. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதுசா ஏதாவது ஒரு உணவை நாங்கள் தயார்படுத்துவோம். When I got married, I taught to my wife. எனக்கு திருமணமான பிறகு என்னுடைய மனைவிக்கு நான் அதை கற்றுக் கொடுத்தேன். You can ask her, I am not lying. நீங்கள் அதை கேட்கலாம், நான் பொய் சொல்லல. Of course now she cook better. இப்பொழுது அவர்கள் இன்னும் நல்லாவே சமைக்கிறாங்க. Anything. எந்த காரியமானாலும். All things Paul said. எல்லா காரியம் என்று பவுல் சொன்னார். That power is from cross. அந்த வல்லமை சிலுவையிலிருந்தே வருகிறது. He has not told one thing. அவர் ஒரு காரியம் என்று சொல்லவில்லை. When God do all the things through our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக எல்லா காரியத்தையும் செய்யும்போது, when he will do, அவர் எப்போ அதை செய்வார்? எல்லாமே எப்படி செய்வார்? You must have the question.
நீங்கள் அதை ஒரு கேள்வியாக கேட்க வேண்டும். 2 Corinthians chapter 5 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். Saint Paul said, அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், if you are in Jesus Christ, all the world things pass away. Everything become brand new. All the things become brand new. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது பழையவை எல்லாம் ஒளிந்து போனது, இனி எல்லாமே புதிதானது என்று அவர் சொல்லி இருக்கிறார். When we become a Christian, நீங்கள் கிறிஸ்தவராக மாறும்போது, when we become a servants of God, நாம் தேவனுக்கு ஊழியக்காரராக மாறும்போது, that we not hold the old passioned nonsense holding our life anymore. இனி நாம் பழைய காரியங்களும் பழைய விதங்களையும் நாம் பிடித்துக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. Your style of speaking must change. நீங்கள் பேசுகின்ற விதானம் மாற வேண்டும். How the power came through Jesus. இயேசுவின் மூலமாக எப்படி அந்த வல்லமை வந்ததோ. Luke 4:22. லூக்கா 4:22. When Jesus Christ spoke, இயேசு கிறிஸ்து பேசினபோது everybody astonished by the gracious words he spoke. அவர் பேசின கிருபை நிறைந்த வார்த்தைகளை கண்டு எல்லா மனிதர்களும் வியர்ந்து போனார்கள். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? What the people don't have the ability, his words make them able to get in their life. மனிதர்களுக்கு என்ன திராணி இல்லையோ அவருடைய கிருபை நிறைந்த வார்த்தையின் மூலமாக அவர்கள் அதை அப்படியே செய்யும்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். I encourage you, நான் உங்களை இன்று get உற்சாகப்படுத்துகிறேன். the strength in your inward man of the spirit. உங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் பலப்படுத்துங்கள். What Paul said, அப்போஸ்தலர் பவுல் என்ன சொன்னார்? Ephesians 3 verse 16. எபேசியர் 3:16. I'm strengthened in my inward man. நான் என்னுடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக பலப்பட்டிருக்கிறேன் என்றார். What is the benefit? அதன் லாபம் என்ன? What is the benefit? அதன் லாபம் என்ன? Saint Paul said, அப்போஸ்தலர் பவுல் சொன்னார். Ephesians 3 எபேசியர் 3 verse 20 and 21. 20-21 வசனம். More than I think, நான் நினைக்கிறதை காட்டிலும், more than I ask, நான் கேட்கிறதை காட்டிலும், because I got the strength in the inward man, எனக்கு இருக்கிற உள்ளான மனிதன் பலப்பட்டதினாலே God will do for me. தேவன் எனக்காக செய்வார். That power is from cross. அந்த வல்லமை சிலுவையிலிருந்து தான். That power is from Jesus. அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவிலிருந்து தான். Clap your hand and say hallelujah. கரங்களை தட்டி ஹalleluya என்று Say சொல்லுவோம். amen. ஆமென். Say Jesus. இயேசுவே என்று கூப்பிடுங்க. Say Jesus. இயேசுவே. Paul said 2 Corinthians 4:16 and 17. 2 கொரிந்தியர் 4:16-17. And Romans 7:22 onwards. ரோமர் 7:22 முதல். He said, when outward man perish, வெளியான மனிதன் நசித்து போகிற காலங்களிலே, புறம்பால மனிதன் அழிந்து போகும்போதும், inward man is renewed day by day. உள்ளான மனிதனோ ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டே இருப்பான் என்று. Means what? அதன் அர்த்தம் என்ன? All the nonsense work of our bad talking, bad looking, bad doing, that outward man's work, it must go away from our life. நம்மளுடைய வெளியான மனிதனின் கெட்ட பேச்சுகள், கெட்ட காரியங்கள், செயல்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கை விட்டு அப்படியே விலகி விட வேண்டும். What happened? என்ன நடக்கும்? Then you are renewed day by day, day by day, day by day. It won't happen transformation in 1 second, it will happen day by day. அப்பொழுது என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளாக இருக்கிற உள்ளான மனிதன் புதுப்பித்துக் கொண்டே இருப்பான். அது ஒரு நொடியிலே நடக்காது, ஆனா ஒவ்வொரு நாளும் அது நடந்து கொண்டே இருக்கும். Every day I am learning. Every day I am learning. எல்லா நாளும் நான் புதிதாக ஏதோ ஒன்று What கற்றுக்கொண்டு. Apostle Paul said, அப்போஸ்தலர் பவுல் என்ன சொன்னார்? what I want to do, I am not able to do. நான் செய்ய நினைக்கிற காரியங்களை செய்ய முடியாமல் What I இருக்கிறேன். don't want, I am doing. நான் எது வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதை செய்கிறேன் What a என்றார். wretched man I am. எப்பேற்பட்ட ஒரு அக்கிரமம் நிறைந்த ஒரு மனிதன் என்று My daughter சொன்னார். and my son, என்னுடைய மகனே, மகளே, you have to understand, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். we are not forsaken by Jesus. நாம் இயேசுவினாலே தள்ளப்பட்டவர்கள் அல்ல. And you have to understand, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். when he comes in you, எப்பொழுதாகிலும் அவர் உங்களுக்குள்ளாக no வருகிறாரோ strength to carry. புது பலனை நீங்கள் எடுத்து விடுவீர்கள். Every day I ask, Father, Son Jesus, Holy Spirit, come and dwell in me. No more Harry Gomes live. Amen. You live in me. Rest of my life, let me have faith on Jesus Christ. Let me live rest of my life. Galatians chapter 2 verse 20. கலேசியர் 2:20 சொல்லப்பட்டது போல, நான் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் சொல்லுகிற காரியம், தேவனே, இனி ஜீவிப்பது நான் அல்ல, எனக்குள்ளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன் பரிசுத்த ஆவியானவரே இனி எனக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் ஜீவிக்கின்ற நாட்கள் எல்லாம் இவர்களுக்காகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பேன். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Rest of our life. நம்முடைய ஜீவ நாட்கள் எல்லாம் What Jesus said, இயேசு என்ன சொன்னார்? we live for it.
நாம் அவருக்காகவே வாழ்வோம். That's why Jesus said, அதனால தான் இயேசு இப்படி my words சொல்லியிருக்கிறார். anytime you use it, என்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் it உபயோகப்படுத்துகிறீர்களோ will supply the life and spirit. அது உங்களுக்கு ஜீவனத்தையும் ஆவியும் கொடுக்கும் என்று John 6 verse 63. யோவான் 6:36. That's why every day read one chapter in the Bible at least. அதனால தான் எல்லா நாளும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியாகிலும் நீங்கள் வாசிக்க வேண்டும். ஒரு அதிகாரம். ஒரு அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். ஆமென். ஒரு பகுதியான ஒரு சென்டென்ஸ் படிச்சு பாத்ரூமுக்கு போறேன். ஆமென். Not like that. Read it one chapter. ஒரு அதிகாரத்தை ஆகிலும் படிக்க வேண்டும். You are taking lot of nonsense time. நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்றீங்க. உலகத்துல. ஆமென். We are taking lot of time in the world. இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நிறைய நேரம் செலவிடுறோம். One chapter to read it, it may take 5 to 10 minutes. ஒரு அதிகாரத்தை படிப்பதற்கு 5 லிருந்து 10 நிமிடம் தான் ஆகும். But it will live in you. ஆனால் அந்த வார்த்தையோ உங்களுக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டே இருக்கும். That word make you to do everything through Christ Jesus. அந்த வார்த்தை இயேசுவின் மூலமாக எல்லா காரியங்களும் நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு ஒரு வல்லமை தரும். Amen. ஆமென். Number 3, blessing. மூன்றாவது When ஆசீர்வாதம். we get the power of Jesus, what is the blessing we get it? நாம் இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது என்ன ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம்? When we get authority of Jesus, third, what is the blessing? நாம் இயேசுவின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போது என்ன ஆசீர்வாதத்தை மூன்றாவதாக We can பெற்றுக்கொள்ள be able to போகிறோம்? serve the Lord very effectively. நாம் மிகவும் எளிதாக இயேசுவுக்காக வேலை செய்கிறவர்களாக மாற முடியும். I told you yesterday night, fivefold ministry in the Bible. வேதத்தில் இருக்கிற 5 வகையான ஊழியங்களை குறித்து நான் சொன்னேன். Ephesians 4 verse 11. எபேசியர் 4:11. There are apostles and prophets, அங்க அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், evangelists and pastors, சுவிசேஷகர்கள், போதகர்கள், and teachers. போதிக்கிறவர்கள். Fivefold ministry. 5 வகையான ஊழியம். When you see everyone, you may call pastor, you may call evangelist, you may call apostle, you may call prophet, you may call teacher. நீங்கள் ஒருவரை பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற பட்டத்தை சொல்லி போதகர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி என்று சொல்லி கூப்பிடுவீர்கள். But if they forget about the power of the cross, sacrifice of the cross, after 5 years or 10 years, they never get any power. Amen. They always depend upon internet, google.com, nonsense.com. ஆமென். ஒவ்வொரு நாளும் 5 ஆண்டு 10 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் சிலுவையிலிருந்து தான் அந்த வல்லமை வந்தது என்று நம்பவில்லை என்றால் அவரோட ஜீவ நாட்கள் எல்லாமே google.comல இருக்கிற செய்தியை மாத்திரமே எப்படி தெரிந்து கொள்வது என்பதை குறிக்கோளில் இருப்பார்கள். Oh, the Danakarnaya given minister. அன்பு மகளே, அழாதே, உன்னுடைய கண்ணீர் துடைக்கும்படி கர்த்தர் வருகிறார். Lifelong you depend like that on somebody's message. You must get the message from the cross. Through the cross, in the name of Jesus, somebody clap your hand and say, I want to serve the Jesus with the power. நீங்கள் நம்ப வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சிலுவையிலிருந்து எனக்கு ஒரு செய்தி வரும். எந்த மனிதனோ ஓ மகனே நீ அழாதே அழாதே என்று சொல்லுவதன் மூலமாக தேவ வார்த்தை அல்ல, சிலுவையிலிருந்து வருகின்ற செய்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் அந்த ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கை மாற்றுகின்றதாக காணப்படும். அதிலே நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள். ஹாரி கோம்ஸ் என்கிற எனக்கு அதுல வல்லமை உண்டு. Only from the cross. சிலுவையிலிருந்து மாத்திரமே எனக்கு வல்லமை வருகிறது. Then only I can serve Jesus. அப்பொழுதுதான் நான் இயேசுவை சேவிக்க முடியும். You know, everybody said 2 months back I died. 2 மாதங்களுக்கு முன்பு எல்லாம் சொன்னாங்க நான் இறந்து விடுவேன் என்று. All my parts of the body died. என்னுடைய உடலில் இருக்கிற எல்லா அங்கங்களும் மரித்து விட்டது என்றார்கள். My heart died. என்னுடைய இதயம் மரித்து விட்டது. My lungs died. என்னுடைய நுரையீரல்கள். My one kidney died. என்னுடைய ஒரு கிட்னி இறந்து விட்டது. I am died or talking to you as a living man? நான் மரித்து விட்டேனா இல்ல ஜீவனோட உங்களோட கூட பேசிக் கொண்டு இருக்கிறேனா? சத்த மாதிரி தெரியுதா, உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியுதா? You are looking unto me like a dead man or living man? என்னை பார்க்கிறது எப்படி பார்க்கறீங்க? ஒரு மரித்த மனிதனை பார்ப்பது போலவா இல்ல ஜீவனுள்ளவரை பார்ப்பது போலவா? I got my infirmities. எனக்கு என்னுடைய குறைகள் உண்டு. Paul also said, அப்போஸ்தலர் பவுலும் சொன்னார், I boast in my infirmity. நான் என்னுடைய குறைபாடிலே பெருமை பேசுகிறேன் என்று. And he also said, I boast upon the cross. நான் என்னுடைய சிலுவையையும் நான் பெருமை பேசுவேன் என்றார். மேன்மை பாராடுகிறேன், சிலுவையிலோ மேன்மை பாராடுகிறேன். ஆமென். Ephesians 6 verse 14. எபேசியர் 6:14. That's why it is not your car or building or bungalow or job or business or agriculture or ministry you boast up. You boast up
about the cross, something good will happen this night. அதனால தான் நீங்கள் உங்களுடைய வேலை குறித்தோ உத்தியோகத்தை குறித்தோ ஊழியங்களை குறித்தோ விவசாயத்தை குறித்தோ மேன்மை பாராட்டாமல் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டும் போது தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்வார். What Jesus said. இயேசு என்ன சொன்னார்? Matthew 6:33. மத்தேயு 6:33. When you seek my kingdom and righteousness, நீங்கள் முதலாவதாக என்னுடைய ராஜ்யத்தை தேடும்போது everything will be added. என்னுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடும்போது எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கும் என்றார். Romans 14:17. Romans 14 verse 17. ரோமர் 14:17. God's kingdom is the peace, joy, righteousness of God. தேவனுடைய ராஜ்யம் என்பது அது சமாதானமும் சந்தோஷமும் நீதியும் நிறைந்தது என்று. How you get that power? அந்த வல்லமை எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? Apostle Paul said. அப்போஸ்தலர் பவுல் சொன்னார். Say 1 Timothy chapter 1 verse 12. 1 தீமோத்தேயு 1:12. He said, I thank Jesus Christ our Lord. நான் என்னுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்கிறேன். Everybody thank Jesus. எல்லாரும் இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you for the cross. Thank you for the cross. Thank you, you bore all my problems. சிலுவைக்காக நன்றி, என்னுடைய பிரச்சனைகளுக்காக நன்றி. Billions of times Jesus. கோடான கோடி முறை உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்பா. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Saint Paul said, I thank Jesus Christ our Lord who has granted me strength, made me able to. For this, because he considered me faithful, trustworthy, putting me into the service for this ministry. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொன்னார்? நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன், ஏனென்றால் என் மேலே இந்த ஊழியத்தின் பாரத்தை அவர் என்னை நம்பி விசுவாசித்து வைத்தபடியினாலே நான் முதலாவதாக அவருக்கு நன்றி சொல்லுவேன் என்றார். He given the strength. அவர் பலத்தை தந்தார். Why? Because he thought Paul is faithful. அவர் எதனால் அந்த பலத்தை தந்தார்? பவுல் பக்தர் விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதன் என்பதனாலே அந்த பலத்தை தந்தார். I want to be faithful to Jesus. Harry Gomes want to be faithful to Jesus until my last breath. ஹாரி கோம்ஸ் என்கின்ற நான் இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக நான் என்னுடைய ஜீவ நாட்கள் முழுவதும் இருக்க விரும்புகிறேன். What the blessing you get it? அதன் மூலமாக நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்? 28:20. நீதிமொழிகள் 28:20. Bible says, வேதம் சொல்கிறது, faithful man begets abundant blessing. விசுவாசம் நிறைந்த மனிதன், நம்பிக்கை உண்மையுள்ள மனிதன், உண்மையுள்ள மனிதன் கூடின ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்று. பூரண ஆசீர்வாதம். Abundant blessing. பூரண ஆசீர்வாதம். It is not stopping one day. You continuously boast in the strength of the cross, strength of the Jesus Christ in your life. அந்த பூரண ஆசீர்வாதம் ஒரு நாளைக்கு அல்ல. நீங்கள் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த பலனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும் போது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அது உங்களை பின்தொடரும். God must think about Harry Gomes. He is a faithful man. தேவன் என்னை குறித்து எப்படி நினைக்க வேண்டும்? ஹாரி கோம்ஸ் என்கின்றவன் எனக்காக ஒரு நம்பிக்கையுள்ள விசுவாசமுள்ள மனிதன் என்று நினைக்க வேண்டும். I tell to God every time. நான் எல்லா நாளும் தேவனிடத்திலே சொல்லுவேன், God, if I am not faithful, தேவனே நான் விசுவாசமாக இல்லை I don't என்றால் want to hold the mic. நான் இந்த மைக்கை பிடிக்க விரும்பவில்லை. I don't want to cheat the people. நான் மனிதர்களை ஏமாற்ற விரும்பவில்லை. I want to be faithful in your house. உம்முடைய ஆலயத்திலே நான் உண்மையுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hebrews chapter 3. ஹெப்ரேயர் 3ஆம் அதிகாரம். Or 3 to 6 when you see 3 முதல் 6 வசனங்கள் பார்த்தீர்கள் Moses என்றால், is faithful in the house of God. மோசேயானவர் தேவனுடைய ஆலயத்திலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். Jesus Christ became a faithful over the house of Moses. மோசேயின் வீட்டிற்கு மேலாக இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். If I am faithful in Carmel prayer tower, நான் கர்மேல் ஜெபகோபுரத்திலே உண்மையுள்ளவனாக God இருந்தால் will be faithful over my life. தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராக இருப்பார். Amen. That's why God said, Paul, you are a faithful. அதனால தான் தேவன் சொன்னால் அப்போஸ்தலர் பவுல் நீர் உண்மையுள்ளவர் என்று, Trustworthy. நம்பிக்கை உள்ளவன் என்று. Amen. Hallelujah. ஹalleluya. These days, can you believe anybody tell your secret? நீங்கள் இந்த காலங்களிலே எந்த மனிதனாகிலும் நம்பி உங்களுடைய ரகசியங்களை சொல்ல முடியுமா? The moment you tell your secret, that fellow will become a blackmailer for lifelong. எப்பொழுதாகிலும் உங்களுடைய ரகசியத்தை ஒரு மனிதரிடத்தில் சொல்லுகிறீர்களோ அவர் உங்களை ஏமாற்றுகின்ற ஒரு உங்களை அதை சொல்லியே குற்றப்படுத்துகின்ற ஒரு மனிதராக மாறிவிடுவார்கள். Amen. So,
That's why you need not tell to someone your secrets. அதனால தான் உங்களுடைய ரகசியங்களை எந்த மனிதரிடத்திலும் நீங்கள் சொல்ல தேவையில்லை. You don't tell me also. என்னிடத்துல கூட சொல்ல வேண்டாம். I'm All India Radio number 2. ஏனென்றால் நான் ஆல் இந்தியா ரேடியோ நம்பர் 2 என்று சொல்கிறேன். Amen. ஆமென். I want to be faithful to Jesus. நான் இயேசுவுக்கு மாத்திரமே உண்மை உள்ளவனாக I இருக்க want to be விரும்புகிறேன். trustworthy to Jesus. நான் இயேசுவுக்கு மாத்திரமே நம்பிக்கையுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். Paul said. அப்போஸ்தலர் பவுல் சொன்னார். That's why God put me into the service for this ministry. அதனால தான் தேவன் இந்த ஊழியங்களை என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். Amen. ஆமென். I don't bother how many people in our church. நான் ஆலயத்திலே எத்தனை ஜனங்கள் என்பதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. I want to rise up the faithful and trustworthy children of God in the church. நான் இந்த ஆலயத்திலே தேவனுக்கு உண்மையுள்ள நம்பிக்கையுள்ள பிள்ளைகளை எழுப்ப விரும்புகிறேன் இந்த ஆலயத்திலே. Amen. Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. Paul said second reason how he is able to do the effective service. அப்போஸ்தலர் பவுல் இரண்டாவதாக சொன்னார் எப்படி அவர் இந்த ஊழியத்தை உண்மையுள்ளவாகவும் நிச்சயமாக செய்ய முடிகிறது என்று. Second Timothy 2 தீமோத்தேயு chapter 4 4ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். He said, but the Lord stood by me and strengthened me, empowered me. Amen. தேவன் Who stand by him? Jesus. அவர் சொன்னதாவது தேவன் என்னோட கூட இருந்து என்னை பலப்படுத்தி இருக்கிறார் என்று. யார் அவரோட கூட இருந்தது? கர்த்தரே அவரோட கூட இருந்திருக்கிறார். Who stand by Harry Gomes? ஹாரி கோம்ஸ் என்கிறவரோட கூட யார் நிற்கிறார்கள்? Jesus. இயேசு ஒருவரே. Who stand by you? உங்களிடத்திலே யார் ஒப்பாக நிற்பார்கள்? Jesus. இயேசு ஒருவரே. Jesus. இயேசு ஒருவரே. Who strengthened you? உங்களை யார் பலப்படுத்தி Who இருக்கிறது? strengthened Harry Gomes? ஹாரி கோம்ஸ் என்கிற என்னை யார் பலப்படுத்தி இருக்கிறது? Jesus. இயேசு ஒருவரே. Who has empowered me? யார் என்னை பலப்படுத்தி இருக்கிறார்? Who has empowered you? உங்களை யார் பலப்படுத்தி That இருக்கிறார்? is the cross and Jesus. அது இயேசுவின் சிலுவையாக இருக்கிறது. That's why Paul said, அதனால தான் பவுல் சொல்கிறார் through the gospel message might சுவிசேஷத்தின் be fully proclaimed, that all the Gentiles might hear it. I was rescued from the mouth of the lion. அவர் என்ன சொல்கிறார்? இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சித்திருக்கிறார் என்னுடைய கர்த்தரானவர் என்று சொல்கிறார். Amen. ஆமென். You know how many problems I underwent in my life. என்னுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகளை நான் கடந்திருக்கிறேன் என்று தெரியுமா? And if I write all the problem and God how he enabled me to overcome the problems, it could become a big book. தேவன் எனக்கு கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் நான் எப்படி மேற்கொண்டேன் என்று நான் ஒரு புஸ்தகமாக எழுதினால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு புஸ்தகமாக இருக்கும். The roaring lion called Satan. கர்ஜிக்கிற சிங்கமாக இருக்கிற சாத்தானானவன். 1 Peter 5:8. 1 பேதுரு 5:8. But in me எனக்குள்ளாக who is dwelling? யார் வாசம் பண்ணுகிறார்? Lion of the tribe of the Judah. யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கமானவர் எனக்குள்ளாக His name வாசம் is பண்ணுகிறார். Jesus. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. Same Jesus. அதே இயேசு. Same power of the cross. அதே சிலுவையின் வல்லமை Come into your life this night. இந்த இரவிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் வர Your life வேண்டும். is going to be a blessing. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. Amen. ஆமென். Fourth blessing. நான்காம் ஆசீர்வாதம். In all our weaknesses, நம்மளுடைய எல்லா பலவீனத்திலும் one day God will make us perfect. தேவன் நமக்கு அதை பரிபூர்ணமாக மாற்றுவார். What Jesus said? இயேசு என்ன சொன்னார்? Matthew 5:48. மத்தேயு 5:48. My father and பவுலுக்கு अनेक பலவீனம் உண்டு. but what he said? ஆனால் அவர் என்ன சொன்னார்? Colossians chapter 1 verse 28. கொலோசியர் 1:28. I am preparing your life toward the perfection. நான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பரிபூர்ணத்தின் பாதையிலே நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். How is that possible? அது எப்படி சாத்தியமாகும்? Every time when we get a problem, ஒவ்வொரு முறை நமக்கு பிரச்சனை வரும்போதும் when we look unto cross, நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, when we look unto the sufferings of Jesus, இயேசுவின் பாடுகளை குறித்து நினைத்து பார்க்கும்போது you will get the answer. உங்களுக்கு அதுக்கு ஒரு பதில் வரும். Before this 21 days, I am going to meditate and tell you so many blessings. இந்த 21 நாள் முடிவதற்கு முன்னாகவே நான் अनेक ஆசீர்வாதங்களை குறித்து உங்களிடத்திலே நான் சொல்லுவேன். We are going to perfect in the weakness. நாம் பலவீனத்திலே எப்படி பரிபூர்ணமாவது என்பதை நாம் அறிந்து கொள்ள That's the போகிறோம். fourth blessing.
நான்காம் ஆசீர்வாதம் 2 Corinthians chapter 12 verse 9. 2 கொரிந்தியர் 12:9. 3 times Satan has buffeted Paul. 3 times Satan has சாத்தானானவன் 3 முறை முல்லை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பவுலை குத்தினான், பிரச்சனை. Amen. 3 times. 3 முறை. And he pleaded 3 times to Jesus. 3 முறை அவர் இயேசுவினிடத்திலே மன்றாடினார். What Jesus Christ said. இயேசு என்ன சொன்னார்? My grace is sufficient for you. என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது என்றார். For power being perfected in weakness. ஏனென்றால் வல்லமையோ பலவீனத்திலே பரிபூர்ணமாக மாறுகிறது. What is that power? அந்த வல்லமை என்னது? Power of the cross. சிலுவையின் வல்லமை. Power of the cross. சிலுவையின் வல்லமை. After our weakness. நம்ம எல்லா பலவீனம். And we are getting strong. நாம் பலவீனத்திற்கு பின்பு பலனாக மாறுகிறோம். If we do like this 100 times. நீங்கள் உங்களுடைய கைகளை இப்படி 100 முறை செய்தீர்கள் என்றால் you get strength here. உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற சதையானது பலமாக மாறும். But when you are doing, you feel weak after 10 times or 20 times, you want to stop. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு 10 முறை செய்த பிறகே உங்களுக்கு சோர்வாக காணப்படும், பலவீனமாகி விடுவீர்கள். Correct? But step by step, ஆனால் நீங்கள் every problem will make us strong and perfect. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும்போது அது நம்மை பலவீனத்திலிருந்து பலனாகவே நம்மை மாற்றிக்கொண்டு போகும். Fifth blessing. ஐந்தாம் ஆசீர்வாதம். Jesus Christ cross, what it is bringing in our life. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஆசீர்வாதத்தை கொண்டு We வருகிறது? have the conquest over every temptation in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லா இச்சைக்கு மேலாக நமக்கு ஆளுகை தேவன் தருவார். சோதனை. Whatever the temptation devil bring, சாத்தான் எந்த சோதனை கொண்டு வந்தாலும் we overcome நாம் அதை மேற்கொள்வோம். because of the cross. ஏனென்றால் அது சிலுவையின் மூலமாக. Hebrews chapter 2 எபிரேயர் 2ஆம் அதிகாரம் verse 18. 18ஆம் வசனம். Saint Paul said, அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், because Jesus Christ himself suffered in being tempted. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சோதனைக்கு உட்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. He is able to help, அவர் அது அப்படி உட்பட்டதினாலே தான் அவர் உதவி செய்கிறார். provide immediate assistance to those who are being tempted and exposed to suffering. அவர் அப்படி சோதிக்கப்பட்டதினால தான் நமக்கு சோதனை வரும்போது உடனடியாக அவர் நமக்கு உதவி செய்கின்றவராகவே நமக்கு அனுப்புகிறார். ஆமென். இப்போ நான் செய்து கெல்லற ஒலிக்குதா? இப்போ என்ன யாருமே கெல்லல. Nobody pinched me. But you are coming and telling somebody pinched me. And you are telling, oh, it is a light. Because nobody pinched me, I never know the pain. நீங்கள் ஒரு இடத்திலே கில்லு வாங்கியிருந்தால் தான் அதோட வலி எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்தவங்க வந்து அது சொல்லும் போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அப்படி வாங்கலைன்னா ஒரு மனிதர் உங்களிடத்துல வந்து சொல்லும் போது அதன் வேதனை எப்படி இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. Every sufferance you and me undergoing. எல்லா பிரச்சனை நீங்களும் நானும் என்ன பிரச்சனைக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறோம், அந்த எல்லா பிரச்சனையும் இயேசுவும் உள்ளானார். Everything he finished on the cross. அவர் எல்லாமே அந்த சிலுவையிலே முடித்திருக்கிறார். That's why he said in John 19:30 it's finished. அதனால தான் யோவான் 19:30 இனி எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்னார். What he finished? அவர் எதை முடித்திருக்கிறார்? And it is finished forever. அவர் எதை முடித்திருக்கிறாரோ அது நிரந்தரமாகவே முடிக்கப்பட்டதாக இருக்கிறது. He was tempted. அவர் சோதிக்கப்பட்டார். The garden of Gethsemane, what he said? கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன சொன்னார்? His blood is coming like a sweat. அவருடைய வேர்வையோ ஒரு இரத்தமாக மாறி அப்படியே வந்தது. Father, தகப்பனே, if it is your will, உம்முடைய சித்தமானால் let me die. என்னை அப்படியே இங்கேயே நான் மரணம் அடைய வேண்டும். Because he can't bear what he is going to suffer on the cross. ஏனென்றால் அவர் அந்த சிலுவையை குறித்து நினைத்து பார்க்கும்போது அந்த பாரத்தை அவர் சுமக்க முடியுமா என்று அவர் நம்பவில்லை. But afterwards he said, ஆனால் அதற்கு பின்பு அவர் சொன்னார், nevertheless, not my will, your will be done. அப்படி அல்ல தகப்பனே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் எதுவோ அது அப்படியே நடக்கட்டும் என்று அவர் சொன்னார். That's why Hebrews 10 verse 7 it says, as it is written in the volumes of thine book, here I am to do your will. அதனால் தான் ஹெப்ரேயர் 10:7 இதோ உன்னுடைய புஸ்தக சுருளிலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அதே போல உம்முடைய சித்தத்தை செய்யும்படி நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். You and me,
about you and me. உங்களையும் என்னையும் குறித்து When we are born, God has written in the volumes of His book about our life on this earth, how we finish it. He has written everything best and beautiful. ஆமென். நம்ம பிறக்கும் போதே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே எப்படி வாழப் போகிறோம் என்பதை மிக அழகாக தேவன் ஏற்கனவே அவருடைய புஸ்தக சுருளிலே எழுதினவராக இருக்கிறார். Psalm 139. சங்கீதம் 139 13 to 17. 13 முதல் 17 வரை. Go home and read. Go home and read. நீங்க வீட்டுக்கு போய் அதை படிச்சு பாருங்க. What God has written about you. தேவன் உங்களை volumes குறித்து of the book, you can be able to find it. தேவன் உங்களை குறித்து அவருடைய புஸ்தக சுருளிலே என்ன எழுதி இருக்கிறார் என்று நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். That's why every problem we overcome through the cross of Calvary. அதனால தான் எல்லா பிரச்சனையும் கல்வாரி சிலுவையின் மூலமாக நாம் மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். Cross is the power. சிலுவையே வல்லமை. What is the sixth blessing we get from the power and authority of Jesus? ஆறாவதாக நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதம் என்னது? அவர் வல்லமையும் அதிகாரத்தின் மூலமாக Glorification. மகிமைப்படுத்துதல். Philippians chapter 3. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20 and 21. 20-21 வசனம். Saint Paul said, அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், our citizenship is in heaven. நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது என்று. From there we are eagerly wait for our Savior Lord Jesus Christ. அங்கே இருந்து கொண்டு நம்முடைய கர்த்தராக இருக்கிற இரட்சகர் இயேசுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். Everybody said amen. ஆமென். Maranatha. Maranatha. மாரநாதா. Come Lord. தேவனே Come நீர் Lord. வாரும். Hallelujah. ஹalleluya. Philippians 3:21 it says, பிலிப்பியர் 3:21 Jesus Christ by exerting that power இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையை செயல்பட்டதனாலே that has enabled him even to subject everything to himself. அது எல்லா காரியத்திலும் அவர் உட்படும்படி அவர் அப்படியே செயல்பாட்டுக்குள்ளாக கொண்டு வந்தார். We want to transform our earthly bodies. நம்மளுடைய உலக பிரகாரமான சரீரத்தை அவர் மறுரூபமாக்க விரும்புகிறார். They will be like glorious resurrected bodies in the future. அப்படி மறுரூபமாக்கப்பட்டவர் எதிர்காலத்திலே மகிமை நிறைந்த சரீரம் உள்ளவர்களாகவே மாறுவார்கள். This night tell to God. இந்த இரவிலே தேவனிடத்திலே சொல்லுங்கள். All the things. எல்லா காரியமும். All the things. எல்லா காரியமும். All the problems. எல்லா பிரச்சனைகளும். All the temptation. எல்லா சோதனைகளும் is ceasing today. இன்றே ஒளிந்து போனது. Your oppression ceasing today. எல்லா ஒடுக்குதலும் ஒளிந்து போனது. You are going to go with the blessing of the power of the cross, authority of Jesus. இயேசுவின் சிலுவையின் மூலமாக புறப்படுகின்ற ஆசீர்வாதமும் அதில் இருக்கிற அதிகாரத்தோட கூட நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. We have no power, no authority. நமக்கு ஒரு அதிகாரமும் வல்லமையும் இல்லை. But when we think about cross, ஆனால் நாங்கள் சிலுவை நினைத்து when we பார்த்தால், think Jesus, நாம் இயேசுவை நினைத்து we பார்த்தால் get everything this night. இந்த இரவிலே நாம் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்வோம். Amen. Everybody stand up. எல்லாரும் எழுந்து நிற்போம். We have Vincent sir. He will pray, they will translate, and God will bless all of us. Hallelujah, hallelujah. Praise you, Lord. Lord, we thank you for this wonderful time where we could hear your words, it being preached in spirit and love. தேவனே, இத்தனை நேரம் உங்களுடைய ஆவியிலும் அன்பிலும் பகிர்ந்து கொண்ட இந்த செய்தியை கேட்கும்படி நீங்கள் செய்ததற்காக நன்றி அப்பா. Yes, Lord. Your message from the cross is wonderful. It's followed by blessing, power and empowerment. சிலுவையிலிருந்து புறப்படுகின்ற செய்தியோ வல்லமை நிறைந்தது, அதிகாரம் நிறைந்ததாக இருக்கிறது. Our problems are nothing when compared with what you suffered, and you have set an example that we will also be victorious as you were. நீங்கள் பட்ட பாடுகள் எங்களுடைய பிரச்சனைக்கு முன்பதாக ஒன்றுமில்லை அப்பா. நீர் எங்களுக்கு அப்படியே ஒரு ஜெயத்தை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, we have been called to be, Lord, victors in this world, not just, Lord, not just victors, but conquerors, more than conquerors.
இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிப்பதற்கு மாத்திரமல்ல, மேற்கொள்கிறவர்களாகவும் தேவனே நீர் எங்களை ஒரு மாதிரியாக நீர் வைத்ததற்காக நன்றி அப்பா. Lord, your words strengthen us, they give us wisdom. Help us to, Lord, meditate, as the man of God said, at least one chapter, not just few sentences or few verses. தேவனே, இன்று நாங்கள் கேட்ட செய்தியிலே ஒரு அதிகாரத்தை ஆகிலும் நாங்கள் படிக்கக்கூடிய இருக்கிற கிருபை எங்களுக்கு தாரும் அப்பா. Help us, Lord, to implement what we heard now in our practical life, so that, Lord, we stand as witnesses to you among the people, Lord. தேவனே, இன்று நாங்கள் கேட்ட செய்தியிலே நாங்கள் வெறும் கேட்பது மாத்திரமல்ல, எல்லா காரியத்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை அப்படியே செயல்படுத்தும்படி தேவனே அந்த கிருபையை எங்களுக்கு தாரும் அப்பா. Lord, we bless your man of God, Lord, so that, Lord, he is strengthened physically, spiritually, so that he brings us all this good words from you year after year, Lord. இங்கே இருக்கிற தேவ மனிதனை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் கிருபை நிறைந்த ஆவி நிறைந்த வார்த்தைகளை எங்களுக்காக சொல்லுவதற்கென்று தேவனே நீர் அவளை இன்னும் சரீர பிரகாரமாகவும் ஆத்மாவிலும் பலப்படுத்தும் அப்பா. Yes, Lord. You literally, Lord, you raised him from death, and now he is a living witness for the power of cross. And Lord, it gives us great, Lord, the strength and, Lord, faith to know that your words are not just words, but they are words which are alive today. தேவனே, நீர் அவரை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நேராக எழுப்பி இருக்கிறீர். அதே போலதான் உம்முடைய வார்த்தையும் மரித்த வார்த்தைகள் அல்ல, ஜீவனுள்ள வார்த்தையே இந்த இடத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பதே தேவ கிருபையாக இருக்கிறது. Lord, help us to believe it absolutely, so that, Lord, we have the blessings that he preached to us, and, Lord, which, Lord, we want to share with others also. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டு மற்றவர்களிடத்திலே அதை பகிரும்படிக்கும் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. Once again, Lord, we thank you for helping us to spend wonderful time in your presence, in your spirit, and with these wonderful people. தேவனே, உம்முடைய பிரசன்னத்திலும் இங்க இருக்கிற அருமையான ஜனங்கள் மத்தியிலே இந்த நேரத்தை நாங்கள் எல்லாம் செலவிட்டபடியினாலே தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. In Jesus' name we pray. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். Amen. Thank you. கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவராக இருக்கிற தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியான ஒரு அந்யோன்ய ஐக்கியமும் சகவாசமும் நம்ம இயேசு இரண்டாம் வரும் வரையிலும் நம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.